பொண்ணு அவ பொண்ணோட பிறந்த நாளுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அவ ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. 2 ட்ரெஸ்ஸை காமிச்சு இது ரெண்டுமே 50K வந்துருச்சுங்கன்னு சொல்றா. அவ ஹஸ்பண்ட் அதெல்லாம் விடு, உன் சொந்தக்காரங்களை எல்லாம் ஈவினிங் பார்ட்டிக்கு வர சொல்லிட்டியான்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு நான் இன்னும் கூப்பிடலைங்க, என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நான் கூப்பிட்டுக்கிறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இன்வைட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போறா. அவ ஹஸ்பண்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி ஈவினிங் பார்ட்டி இருக்கு வந்துருங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா இன்வைட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஈவினிங் ஆனதும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு வராங்க. இவ போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. அப்போடு பார்த்தா இந்த பொண்ணோட அண்ணா அங்க வராங்க. அவங்க அண்ணன் வரதை பார்த்ததும் இந்த பொண்ணு அவங்க அண்ணன் கிட்ட போய் நீ எதுக்கு நான் இங்க வந்தேன்னு கேட்கறா. அதுக்கு அவங்க அண்ணன் இல்லம்மா இன்னைக்கு பாப்பாக்கு பிறந்த நாள்ல அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நான் உன்னை கூப்பிடவே இல்லை, அப்புறம் எதுக்கு நான் நீங்க வந்த, இங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு ரிச் தெரியுமா, அவங்க முன்னாடி நீ வந்தா அவங்க என்ன நினைப்பாங்க, தயவுசெய்து இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றா. இதை கேட்ட அவங்க அண்ணனும் சரிம்மா பாப்பாவை தான் பார்க்க விட மாட்டேன், இந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு போய் அவகிட்ட குடும்பம்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு என் பொண்ணு இந்த மாதிரி அன்ஹைஜீனிக் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டா, தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு கிளம்புனான்னு சொல்லிட்டு உள்ள போயாரு. அப்பதான் அந்த பொண்ணோட அண்ணன் யோசிச்சு பாக்குறாரு. அவர் வீட்டுல இருந்து கிளம்புறப்போ ரொம்பவே சந்தோஷமா கிளம்பிருப்பாரு. இதை பாக்குற ஒரு ஆள் என்னென்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அண்ணனும் இல்லப்பா இன்னைக்கு தங்கச்சி பொண்ணுக்கு பர்த்டே அதான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா இங்க வந்தது இந்த பொண்ணு இப்படி பண்ணது நினைச்சு அவர் ரொம்பவே மனசடைஞ்சு அழுதுட்டு போறாரு. இந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க.